அன்புள்ள நண்பர்களே, இங்கே நாம் ஷெர்லாக் ஹோம்ஸ் சாகசங்களிலிருந்து இன்னொரு வீடியோவை உங்களுக்காக வழங்குகிறோம். மேலும் இப்படிப்பட்ட வீடியோக்களுக்காக தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துகளையும் லைக்கையும் பதிவு செய்ய மறக்க வேண்டாம். சிவப்பு முடி கொண்டவர்களின் சங்கம் கடந்த ஆண்டின் எதிர்காலத்தின் ஒரு நாளில் நான் என் நண்பர் மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸை பார்க்கச் சென்றேன். அப்போது அவர் மிகவும் குண்டான சிவந்த முகமுடைய நெருப்பு போன்ற சிவப்பு நிற தலைமுடியைக் கொண்ட ஒரு முதியவருடன் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தார். நான் இடையில் வந்ததற்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்ப முயன்றேன். ஆனால் ஹோம்ஸ் என்னை சட்டென்று அறைக்குள் இழுத்து எனக்கு பின்னால் கதவை மூடினார். என் அன்பிற்குரிய வாட்சன், நீங்கள் சரியான நேரத்தில் வந்திருக்கிறீர்கள் என்று அவர் கனிவுடன் கூறினார். நீங்கள் வேலையாக இருப்பீர்கள் என்று பயந்தேன். ஆமாம், நான் வேலையில்தான் இருக்கிறேன். மிக முக்கியமான வேலை. அப்படியானால் நான் அடுத்த அறையில் காத்திருக்கிறேன். தேவையில்லை மிஸ்டர் வில்சன். இவர் வாட்சன் என்னுடைய பல வெற்றிகரமான வழக்குகளில் கூட்டாளியாகவும் உதவியாளராகவும் இருந்திருக்கிறார். உங்கள் வழக்கிலும் இவர் எனக்கு பெரிதும் உதவியாக இருப்பார் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. அந்த குண்டான மனிதர் தனது நாற்காலியிலிருந்து பாதியளவு எழுந்து ஒரு சிறிய வணக்கத்தை தெரிவித்தார். அவரது கொழுப்பால் சூழப்பட்ட சிறிய கண்கள் ஒரு கணம் சந்தேகத்துடன் என்னை பார்த்தன. அந்த சோபாவில் அமருங்கள் என்று கூறிய ஹோம்ஸ் தனது வழக்கமான பாணியில் விரல் நுனிகளை ஒன்றாகச் சேர்த்துக் கொண்டு நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தார். என் அன்பிற்குரிய வாட்சன், அன்றாட வாழ்க்கையின் சலிப்பான நடைமுறைகளுக்கு அப்பாற்பட்ட விசித்திரமான விஷயங்களில் எனக்கிருக்கும் ஆர்வம் உங்களுக்கும் உண்டு என்று எனக்குத் தெரியும். என்னுடைய பல சிறிய சாகசங்களை நீங்கள் ஆர்வத்துடன் பதிவு செய்திருப்பதிலிருந்தே அது தெரிகிறது. சொல்லப்போனால் நீங்கள் அவற்றை சற்று மெருகூட்டியும் எழுதியிருக்கிறீர்கள். உங்கள் வழக்குகள் எனக்கு எப்போதும் மிகுந்த ஆர்வத்தையே தந்திருக்கின்றன என்று நான் சொன்னேன். மிஸ் மேரி சதர்லேண்ட் கொண்டு வந்த அந்த எளிய வழக்கை பார்ப்பதற்கு முன்பு நான் சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கலாம். விசித்திரமான விளைவுகளுக்கும் அசாதாரணமான சேர்க்கைகளுக்கும் நாம் வாழ்க்கையையே உற்று நோக்க வேண்டும். கற்பனையை விட நிஜ வாழ்க்கை எப்போதும் துணிச்சலானது. அந்த கருத்தை நான் அப்போது சந்தேகப்பட்டேன். ஆமாம் டாக்டர், நீங்கள் சந்தேகப்பட்டீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் என் கருத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்லையென்றால் நீங்கள் உண்மையை ஒப்புக்கொள்ளும் வரை நான் ஆதாரங்களை அடுக்கிக் கொண்டே இருப்பேன். இப்போது இங்கே இருக்கும் மிஸ்டர் ஜேபஸ் வில்சன் இன்று காலை என்னை பார்க்க வந்தார். அவர் சொல்லத் தொடங்கிய கதை நான் சமீபத்தில் கேட்டதிலேயே மிகவும் விசித்திரமான ஒன்றாகத் தெரிகிறது. பெரிய குற்றங்களை விட சிறிய குற்றங்களில்தான் விசித்திரமான மற்றும் தனித்துவமான விஷயங்கள் ஒளிந்திருக்கும் என்று நான் அடிக்கடி சொல்வதைக் கேட்டிருப்பீர்கள். சில நேரங்களில் அங்கே ஒரு குற்றம் நடந்திருக்கிறதா என்பதே சந்தேகமாக இருக்கும். இதுவரை நான் கேட்டவரை இது ஒரு குற்றமா இல்லையா என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இந்தச் சம்பவங்கள் மிகவும் விசித்திரமானவை. மிஸ்டர் வில்சன், தயவுசெய்து உங்கள் கதையை மீண்டும் முதலிலிருந்து சொல்ல முடியுமா? என் நண்பர் டாக்டர் வாட்சன் ஆரம்ப பகுதியை தவறவிட்டதாலும் இந்த கதையின் விசித்திரமான தன்மையால் ஒவ்வொரு சிறு விவரத்தையும் உங்கள் வாயாலேயே கேட்க நான் விரும்புவதாலும் இதைக் கேட்கிறேன். பொதுவாக ஒரு வழக்கின் போக்கை சிறு குறிப்பாக கேட்டாலே என் நினைவிலிருக்கும் ஆயிரக்கணக்கான பழைய வழக்குகளை வைத்து என்னால் வழிநடத்த முடியும். ஆனால் இந்த விஷயத்தில் இது மிகவும் தனித்துவமானது என்று நான் நம்புகிறேன். அந்தப் பருமனான மனிதர் பெருமையுடன் தனது மார்பை நிமிர்த்திக் கொண்டு தனது மேலங்கியின் உட்புறப் பையிலிருந்து ஒரு அழுக்கான கசங்கிய செய்தித்தாளையும் எடுத்தார். அவர் தலையை முன்னோக்கி நீட்டி செய்தித்தாளையும் முழங்காலில் வைத்து விளம்பரப் பகுதியை தேடிக் கொண்டிருந்த போது நான் அவரை உற்று நோக்கினேன். என் நண்பர் ஹோம்ஸைப் போலவே அவருடைய உடை மற்றும் தோற்றத்தை வைத்து அவரைப் பற்றி அறிய முயன்றேன். இருப்பினும் என் ஆய்வில் எனக்கு பெரிய தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. அவர் ஒரு சாதாரண பிரிட்டிஷ் வியாபாரியைப் போலவே இருந்தார். குண்டாகவும் சற்று மந்தமாகவும் காணப்பட்டார். அவர் தளர்வான சாம்பல் நிற கட்டம் போட்ட காசட்டை, முன்பக்கம் பொத்தான் போடப்படாத அழுக்கான கருப்பு நிற மேலங்கி மற்றும் ஒரு கனமான பித்தளை சங்கிலி தொங்கும் சாதாரணமான உள்ளங்கி ஆகியவற்றை அணிந்திருந்தார். அவருக்கு அருகில் ஒரு நாற்காலியில் தேய்ந்து போன தொப்பியும் கசங்கிய வெல்வெட் காலர் கொண்ட பழுப்பு நிற மேலங்கியும் கிடந்தன. மொத்தத்தில் அவருடைய அந்த தீப்பிழம்பு போன்று சிவப்பு நிற தலைமுடியையும் முகத்தில் இருந்த அதிருப்தியையும் தவிர அவரிடம் குறிப்பிடத்தக்க விஷயம் எதுவுமில்லை. ஷெர்லாக் ஹோம்ஸின் கூர்மையான கண்கள் நான் செய்வதைக் கவனித்தன. நான் அவரை பார்ப்பதைக் கண்டு அவர் புன்னகையுடன் தலையசைத்தார்.
அவர் ஒரு காலத்தில் உடல் உழைப்பு தேவைப்படும் வேலைகளை செய்திருக்கிறார். அவர் நுகர்பொடி பயன்படுத்துகிறார். அவர் ஒரு ஃப்ரீமேசன் அமைப்பைச் சேர்ந்தவர். அவர் சீனாவிற்கு சென்றிருக்கிறார். மேலும் சமீபகாலமாக அவர் நிறைய எழுதியிருக்கிறார். இந்த தெளிவான உண்மைகளைத் தவிர என்னால் வேறொன்றையும் கணிக்க முடியவில்லை என்றார் ஹோம்ஸ். மிஸ்டர் ஜேபஸ் வில்சன் ஆச்சரியத்தில் நாற்காலியிலிருந்து துள்ளி எழுந்தார். செய்தித்தாள் மீது விரலை வைத்தபடி ஹோம்ஸை பார்த்தார். மிஸ்டர் ஹோம்ஸ், இதையெல்லாம் நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள்? உதாரணமாக, நான் உடல் உழைப்பு தேவைப்படும் வேலை செய்தேன் என்று உங்களுக்கு எப்படித் தெரியும்? அது முற்றிலும் உண்மை. நான் ஒரு கப்பல் தச்சராகத்தான் என் வாழ்க்கையைத் தொடங்கினேன். உங்கள் கைகள்தான் அதற்கு காரணம் ஐயா. உங்கள் வலது கை இடது கையை விடச் சற்று பெரியதாக இருக்கிறது. நீங்கள் அந்த கையால் கடினமாக உழைத்திருக்கிறீர்கள். அதனால் அதன் தசைகள் நன்கு வளர்ந்திருக்கின்றன. சரி, நுகர்பொடி மற்றும் ஃப்ரீமேசன் பற்றி எப்படித் தெரியும்? அதை நான் எப்படி கண்டுபிடித்தேன் என்று சொல்லி உங்கள் அறிவை நான் சிறுமைப்படுத்த விரும்பவில்லை. குறிப்பாக உங்கள் அமைப்பின் விதிகளுக்கு மாறாக நீங்கள் ஒரு வில் மற்றும் திசைகாட்டி பதக்கத்தை அணிந்திருக்கிறீர்கள். ஆமாம், நான் அதை மறந்துவிட்டேன். ஆனால் நான் எழுதியது. உங்கள் வலது கை சட்டையின் நுனி 5 அங்குல தூரத்திற்கு தேய்ந்து பளபளப்பாக இருக்கிறது. இடது கை சட்டையின் முழங்கை பகுதி மேஜையில் தேய்த்ததால் நன்மையாகியிருக்கிறது. இதைத் தவிர வேறு என்ன காரணமாக இருக்க முடியும்? சரி சீனா, உங்கள் வலது மணிக்கட்டுக்கு மேலே நீங்கள் பச்சை குத்தியிருக்கும் அந்த மீன் சீனாவில் மட்டுமே செய்யப்படக்கூடியது. பச்சை குத்தும் கலை பற்றி நான் சிறு ஆய்வு செய்து ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறேன். மீனின் செதில்களுக்கு இளஞ்சிவப்பு வண்ணம் தீட்டும் அந்த முறை சீனாவிற்கே உரியது. அதோடு உங்கள் கடிகார சங்கிலியில் ஒரு சீன நாணயம் தொங்குவதைப் பார்க்கும்போது விஷயம் இன்னும் எளிதாகிவிடுகிறது. திரு ஜேபஸ் வில்சன் பலமாக சிரித்தார். அடடா, நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை என்றார் அவர். முதலில் நீங்கள் ஏதோ சாமர்த்தியமாகச் செய்தீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தால் இதில் ஒன்றுமே இல்லையே. வாட்சன், நான் விளக்கிச் சொல்வதுதான் தவறு என்று நினைக்கத் தோன்றுகிறது என்றார் ஹோம்ஸ். தெரியாத விஷயங்கள்தான் பிரம்மாண்டமாக தோன்றும் என்பது உனக்குத் தெரியுமல்லவா? நான் இவ்வளவு வெளிப்படையாக இருந்தால் எனக்கு இருக்கும் இந்தச் சிறிய பெயரும் புகழும் கப்பல் கவிழ்ந்தது போல அழிந்துவிடும். திரு வில்சன், உங்களால் அந்த விளம்பரத்தை கண்டுபிடிக்க முடியவில்லையா? ஆமாம், இதோ கிடைத்துவிட்டது என்று பதிலளித்த அவர் தனது தடித்த சிவந்த விரலை அந்த பத்தியின் நடுவில் வைத்தார். இதோ இருக்கிறது. இதிலிருந்துதான் எல்லாம் தொடங்கியது. ஐயா, நீங்களே இதை வாசித்துப் பாருங்கள். நான் அவரிடமிருந்து அந்தச் செய்தித்தாளைப் பெற்று பின்வருமாறு வாசித்தேன். செந்நிற முடி கொண்டவர்களின் சங்கத்திற்கு அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள லெபனான் நகரைச் சேர்ந்து மறைந்த எசெக்கியா ஹாப்கின்ஸ் அவர்களின் உயில்படி இப்போது ஒரு காலிப் பணியிடம் உள்ளது. இந்தச் சங்கத்தின் உறுப்பினராக தேர்வாகும் ஒருவருக்கு மிகச் சாதாரணமான பணிக்காக வாரத்திற்கு 4 பவுண்டுகள் ஊதியமாக வழங்கப்படும். உடல் நலமும் மன நலமும் கொண்ட 21 வயதிற்கு மேற்பட்ட செந்நிற முடி கொண்ட ஆண்கள் அனைவரும் இதற்கு தகுதியானவர்கள். திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு பிளேக் ஸ்ட்ரீட்டில் உள்ள போப்ஸ் கோர்ட் எண் 7இல் இருக்கும் சங்கத்தின் அலுவலகத்தில் டங்கன் ராஸை நேரில் சந்திக்கவும். இதற்கு என்னதான் அர்த்தம் என்று அந்த விசித்திரமான அறிவிப்பை 2 முறை வாசித்த பிறகு வியப்புடன் கேட்டேன். ஹோம்ஸ் மெதுவாக சிரித்துக்கொண்டு தனது நாற்காலியில் நெளிந்து அமர்ந்தார். அவர் உற்சாகமாக இருக்கும்போது இப்படிச் செய்வது வழக்கம். இது வழக்கத்திற்கு மாறான ஒன்றாக இருக்கிறது இல்லையா என்றார் அவர். சரி திரு வில்சன், இப்போது நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே உங்களைப் பற்றியும் உங்கள் குடும்பத்தைப் பற்றியும் இந்த விளம்பரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றத்தைப் பற்றியும் எங்களிடம் சொல்லுங்கள். டாக்டரே, முதலில் அந்தச் செய்தித்தாள் மற்றும் தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். இது ஏப்ரல் 27, 1890 ஆண்டின் தி மார்னிங் குரோனிக்கிள் இதழ். சரியாக 2 மாதங்களுக்கு முன்பு வந்தது. மிகவும் நல்லது. இப்போது சொல்லுங்கள் திரு வில்சன். நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தது போலத்தான் மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் என்று ஜேபஸ் வில்சன் தன் நெற்றியைத் துடைத்துக் கொண்டே கூறினார். நகரத்திற்கு அருகிலுள்ள கோபர்க் ஸ்கொயரில் எனக்கு ஒரு சிறிய அடகுக்கடை இருக்கிறது. அது ஒன்றும் பெரிய தொழில் இல்லை. சமீபகாலமாக அது என் பிழைப்பிற்குத் தேவையானதை மட்டுமே தருகிறது. முன்பு நான் 2 உதவியாளர்களை வைத்திருந்தேன். ஆனால் இப்போது ஒருவரை மட்டுமே வைத்திருக்கிறேன். அவருக்கும் சம்பளம் கொடுப்பது எனக்கு கஷ்டம்தான். ஆனால் தொழிலைக் கற்றுக்கொள்வதற்காக அவர் பாதி சம்பளத்திற்கு வரச் சம்மதித்தார்.
அந்த உதவும் மனப்பான்மை கொண்ட இளைஞனின் பெயர் என்ன என்று ஷெர்லாக் ஹோம்ஸ் கேட்டார். அவர் பெயர் வின்சென்ட் ஸ்பால்டிங். அவர் ஒன்றும் அவ்வளவு சிறிய இளைஞர் கிடையாது. அவர் வயதைச் சொல்வது கடினம். அவரை விடச் சிறந்த ஒரு உதவியாளரை என்னால் எதிர்பார்க்க முடியாது மிஸ்டர் ஹோம்ஸ். அவர் நினைத்தால் வேறு எங்காவது சென்று நான் கொடுப்பதை விட 2 மடங்கு சம்பாதிக்க முடியும் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவரை இதில் திருப்தியாக இருக்கும்போது நான் ஏன் அவர் மனதில் வேறு எண்ணங்களை விதைக்க வேண்டும்? ஏன் செய்ய வேண்டும்? சந்தை விலையை விட குறைவான சம்பளத்திற்கு ஒரு ஊழியர் உங்களுக்கு கிடைத்திருப்பது உங்கள் அதிர்ஷ்டம்தான். இந்த காலத்தில் முதலாளிகளுக்கு இது போன்ற அனுபவம் கிடைப்பது அரிது. உங்கள் விளம்பரத்தைப் போலவே உங்கள் உதவியாளரும் ஒரு விசித்திரமான ஆளாக இருப்பார் என்று நினைக்கிறேன். அவரிடமும் சில குறைகள் இருக்கின்றன என்றார் மிஸ்டர் வில்சன். புகைப்படம் எடுப்பதில் அவருக்கு அப்படி ஒரு ஆர்வம். தன் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டிய நேரத்தில் கேமராவை வைத்துக்கொண்டு அலைவார். பிறகு முயல் தன் பொந்துக்குள் நுழைவது போல புகைப்படங்களை கழுவுவதற்காக பாதாள அறைக்குள் சென்று விடுவார். அதுதான் அவருடைய முக்கிய குறை. ஆனால் மொத்தத்தில் அவர் ஒரு நல்ல உழைப்பாளி. அவரிடம் கெட்ட பழக்கங்கள் எதுவும் இல்லை. அவர் இன்னும் உங்களுடன்தான் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஆமாம் ஐயா. அவரும் சமையல் மற்றும் வீட்டை சுத்தம் செய்யும் ஒரு 14 வயது சிறுமியும் இருக்கிறார்கள் என் வீட்டில். அவ்வளவுதான். நான் ஒரு மனைவியை இழந்தவர். எனக்கு குழந்தைகள் இல்லை. நாங்கள் மூவரும் மிகவும் அமைதியாக வாழ்கிறோம் ஐயா. எங்களுக்கு தலைக்கு மேல் ஒரு கூரை இருக்கிறது. எங்கள் கடன்களை சரியாக செலுத்தி வருகிறோம். அவ்வளவுதான். எங்களை முதலில் குழப்பியது அந்த விளம்பரம்தான். சரியாக 8 வாரங்களுக்கு முன்பு ஸ்பால்டிங் கையில் இந்த தாளுடன் அலுவலகத்திற்குள் வந்து இப்படிச் சொன்னார். கடவுளே மிஸ்டர் வில்சன், எனக்கும் சிவந்த தலைமுடி இருந்திருக்கக் கூடாதா என்று தோன்றுகிறது. ஏன் அப்படிச் சொல்கிறாய் என்று நான் கேட்டேன். ஏனென்றால் என்றார் அவர், சிவந்த தலைமுடி கொண்டவர்களுக்கான சங்கத்தில் இன்னொரு காலி இடம் இருக்கிறது. இதில் சேருபவர்களுக்கு ஒரு சிறிய அதிர்ஷ்டமே காத்திருக்கிறது. ஆட்கள் கிடைப்பதை விட காலி இடங்கள் அதிகமாக இருப்பதாக கேள்விப்படுகிறேன். அந்த படத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் அரங்காவலர்கள் தவிக்கிறார்கள். என் தலைமுடி மட்டும் நிறம் மாறினால் எனக்காக ஒரு நல்ல வேலை அங்கே தயாராக இருக்கும். அப்படியா? அது என்ன விஷயம் என்று நான் கேட்டேன். பாருங்கள் மிஸ்டர் ஹோம்ஸ், நான் வீட்டிலேயே முடங்கிக் கிடக்கும் ஆள். என் தொழில் என்னை தேடி வருவதால் நான் வாசற்படியைத் தாண்டி வெளியே சென்று பல வாரங்கள் ஆகிவிடும். அதனால் வெளியே என்ன நடக்கிறது என்று எனக்குத் தெரியாது. ஏதேனும் செய்தி கிடைத்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சிறந்த தலைமுடி கொண்டவர்களுக்கான சங்கத்தைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா என்று அவர் ஆச்சரியத்துடன் கேட்டார். இல்லை, ஒருபோதும் இல்லை. ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த காலியிடத்திற்கு நீங்கள் தகுதியானவர். அதன் மதிப்பு என்ன என்று கேட்டேன். வருடத்திற்கு 200 பவுண்டுகள் மட்டுமே. ஆனால் வேலை மிகவும் குறைவு. அது ஒருவருடைய மற்ற வேலைகளுக்கு பெரிய இடையூறாக இருக்காது. சரி, இதை கேட்டதும் எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது என்பதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் சில ஆண்டுகளாக தொழில் அவ்வளவு சிறப்பாக இல்லை. கூடுதலாக கிடைக்கும் அந்த 200 பவுண்டுகள் எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அதைப் பற்றி முழுமையாகச் சொல் என்றேன். சரி என்று அந்த விளம்பரத்தைக் காட்டி அவர் சொன்னார். இந்தச் சங்கத்தில் ஒரு காலி இடம் இருப்பதை நீங்களே பார்க்கலாம். விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியும் அங்கே இருக்கிறது. எனக்குத் தெரிந்தவரை இந்தச் சங்கம் எசெக்கியா ஹாக்கின்ஸ் என்ற அமெரிக்க கோடீஸ்வரரால் தொடங்கப்பட்டது. அவர் ஒரு விசித்திரமான மனிதர். அவருக்கும் சிவந்த தலைமுடிதான். அதனால் சிவந்த தலைமுடி கொண்டவர்கள் மீது அவருக்கு மிகுந்த அனுதாபம் இருந்தது. அவர் இறந்தபோது தன் பெரும் சொத்தை அரங்காவலர்களிடம் ஒப்படைத்து அதன் வட்டியைக் கொண்டு சிவந்த தலைமுடி கொண்டவர்களுக்கு எளிய வேலைகளை வழங்கும்படி அறிவுறுத்தியிருந்தார். நான் கேள்விப்பட்டவரை இது மிகச்சிறந்த ஊதியம். ஆனால் வேலை மிகக் குறைவு. ஆனால் என்றேன் நான், லட்சக்கணக்கான சிவந்த தலைமுடி கொண்டவர்கள் இதற்கு விண்ணப்பிப்பார்களே. நீங்கள் நினைப்பது போல அவ்வளவு பேர் இருக்க மாட்டார்கள் என்று அவர் பதிலளித்தார். பாருங்கள், இது லண்டன் வாசிகள் மற்றும் வளர்ந்த ஆண்களுக்கு மட்டுமே. இந்த அமெரிக்கர் இளைஞராக இருந்தபோது லண்டனிலிருந்து சென்றவர். அதனால் தன் பழைய நகரத்திற்கு ஏதேனும் நன்மை செய்ய விரும்பினார். மேலும் உங்கள் தலைமுடி லேசான சிவப்பாகவோ அல்லது கரும் சிவப்பாகவோ இருந்தால் விண்ணப்பிப்பதில் பயன் இல்லை. அது உண்மையான பிரகாசமான நெருப்பு போன்ற சிவப்பு நிறத்தில் இருக்க வேண்டும்.
இப்போது நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் மிஸ்டர் வில்சன், நீங்கள் அப்படியே உள்ளே நுழையலாம். ஆனால் சில 100 பவுண்டுகளுக்காக நீங்கள் உங்கள் வேலையை விட்டு வெளியே வருவது உங்களுக்கு சரியாக தெரியாமல் இருக்கலாம். இப்போது இதுதான் உண்மை ஐயா. நீங்களே பார்ப்பது போல என் தலைமுடி அடர்த்தியான சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. எனவே இதில் ஏதேனும் போட்டி இருந்தால் நான் பார்த்த எவரையும் விட எனக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகத் தோன்றியது. வின்சென்ட் ஸ்பால்டிங்கிற்கு இதைப் பற்றி நிறைய தெரிந்திருந்ததால் அவர் உதவியாக இருப்பார் என்று நினைத்தேன். அதனால் அன்றைய தினம் கடையை மூடிவிட்டு என்னுடன் வருமாறு அவருக்கு உத்தரவிட்டேன். அவருக்கும் விடுமுறை கிடைப்பதில் மகிழ்ச்சிதான். எனவே நாங்கள் கடையை பூட்டிவிட்டு விளம்பரத்தில் கொடுக்கப்பட்டிருந்த முகவரிக்கு கிளம்பினோம். மிஸ்டர் ஹோம்ஸ், இப்படி ஒரு காட்சியை நான் மீண்டும் பார்ப்பேன் என்று நினைக்கவே இல்லை. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என எல்லா திசைகளிலிருந்தும் தலையில் ஒரு துளி சிவப்பு நிறம் கொண்ட ஒவ்வொரு மனிதனும் அந்த விளம்பரத்தை பார்த்து நகரத்திற்குள் திரண்டு வந்திருந்தார்கள். பிளி திரு சிவப்பு தலை மனிதர்களால் நிரம்பி வழிந்தது மற்றும் போப்ஸ்கோட் ஒரு பழ வியாபாரியின் ஆரஞ்சு வண்டி போல காட்சியளித்தது. ஒரே ஒரு விளம்பரத்தால் இவ்வளவு பேர் ஒன்று கூடுவார்கள் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சிவப்பு நிறத்தில் இருந்தார்கள். வைக்கோல், எலுமிச்சை, ஆரஞ்சு, செங்கல், ஐரிசெட்டர், கல்லீரல் மற்றும் களிமண் நிறம் என பல நிழல்கள். ஆனால் ஸ்பால்டிங் சொன்னது போல உண்மையான பிரகாசமான நெருப்பு போன்ற சிவப்பு நிறம் கொண்டவர்கள் மிகக் குறைவாகவே இருந்தார்கள். அங்கு காத்திருந்த கூட்டத்தை பார்த்ததும் நான் நம்பிக்கையிழந்து அந்த முயற்சியை கைவிட்டிருப்பேன். ஆனால் ஸ்பால்டின் அதை கேட்கவே இல்லை. அவன் அதை எப்படிச் செய்தான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் கூட்டத்திற்குள் என்னை முட்டியும் தள்ளியும் இழுத்தும் அலுவலக படிக்கட்டுகள் வரை கொண்டு சென்றான். படிக்கட்டுகளில் 2 வரிசையாக மக்கள் கூட்டம் இருந்தது. சிலர் நம்பிக்கையுடன் மேலே சென்றார்கள், சிலர் ஏமாற்றத்துடன் கீழே வந்தார்கள். ஆனால் நாங்கள் எப்படியோ முண்டியெடுத்துக் கொண்டு அலுவலகத்திற்குள் நுழைந்துவிட்டோம். உங்கள் அனுபவம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று ஹோம்ஸ் குறிப்பிட்டார். அப்போது அவரது வாடிக்கையாளர் சற்று நிறுத்தி ஒரு பெரிய சிட்டிகை நசியத்தைப் போட்டுக்கொண்டு தனது நினைவுகளைத் தூண்டிக் கொண்டார். தயவுசெய்து உங்கள் சுவாரஸ்யமான கதையைத் தொடருங்கள். அந்த அலுவலகத்தில் 2 மர நாற்காலிகளும் ஒரு சாதாரண மேசையும் தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த மேசைக்கு பின்னால் ஒரு குள்ளமான மனிதர் அமர்ந்திருந்தார். அவருடைய தலை என்னுடையதை விட அதிக சிவப்பாக இருந்தது. ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் உள்ளே வரும்போது அவர் சில வார்த்தைகள் பேசினார். பிறகு அவர்களிடம் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து அவர்களை தகுதியற்றவர்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அந்த வேலை கிடைப்பது அவ்வளவு எளிதான விஷயமாக தெரியவில்லை. இருந்தாலும் எங்கள் முறை வந்தபோது அந்த குள்ள மனிதர் மற்றவர்களை விட என்னிடம் மிகவும் கனிவாக நடந்து கொண்டார். நாங்கள் உள்ளே நுழைந்ததும் எங்களிடம் தனியாக பேசுவதற்காக அவர் கதவை மூடினார். இவர் மிஸ்டர் ஜாபிஸ் வில்சன் என்று என் உதவியாளர் சொன்னார். மேலும் இவர் இந்தச் சங்கத்தில் உள்ள காலி பணியிடத்தை நிரப்ப விரும்புகிறார். அவர் இதற்கு மிகவும் பொருத்தமானவர் என்று அந்த நபர் பதிலளித்தார். அவரிடம் தேவையான அனைத்து தகுதிகளும் உள்ளன. இவ்வளவு அழகான ஒன்றை நான் எப்போது பார்த்தேன் என்று எனக்கே நினைவில்லை. அவர் ஒரு அடி பின்னால் சென்று தலையை ஒரு பக்கமாக சாய்த்து நான் வெட்கப்படும் வரை என் முடியையே உற்றுப் பார்த்தார். பிறகு திடீரென்று அவர் முன்னே வந்து என் கையை பிடித்து குலுக்கி எனது வெற்றிக்காக மனதார வாழ்த்து தெரிவித்தார். தயங்குவது அநீதியாகும் என்று அவர் கூறினார். இருப்பினும் நான் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதை நீங்கள் மன்னிப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்று கூறி அவர் என் தலைமுடியை 2 கைகளாலும் பிடித்து நான் வலியால் அலறும் வரை இழுத்தார். உங்கள் கண்களில் நீர் வருகிறது என்று அவர் என்னை விடுவித்த போது கூறினார். எல்லாம் சரியாக இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். ஆனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 2 முறை பொய்முடிவிக் மூலமும் 1 முறை சாயம் மூலமும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். செருப்பு தைப்பவர்களின் மெழுகு பற்றி நான் உங்களுக்குச் சொன்னால் அது மனித இயல்பின் மீதே உங்களுக்கு வெறுப்பை உண்டாக்கும். அவர் ஜன்னல் அருகே சென்று அந்த வேலைக்கான இடம் நிரப்பப்பட்டுவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார். கீழே இருந்து ஏமாற்றத்தின் முணுமுணுப்பு கிட்டது. மேலாளருடையதும் என்னுடையதுமான சிவப்புத் தலைகளைத் தவிர வேறு யாரும் அங்கு இல்லாதவரை மக்கள் அனைவரும் வெவ்வேறு திசைகளில் கலைந்து சென்றனர். என் பெயர் என்று அவர் கூறினார். மிஸ்டர் டங்கன் ராஸ், நமது உன்னத நலம் விரும்பியால் விட்டுச் செல்லப்பட்ட இந்த நிதியிலிருந்து உதவித்தொகை பெறுபவர்களில் நானும் ஒருவன். மிஸ்டர் வில்சன், உங்களுக்கு திருமணமாகிவிட்டதா? உங்களுக்கு குடும்பம் இருக்கிறதா? நான் இல்லை என்று பதிலளித்தேன். உடனடியாக அவர் முகம் வாடியது. ஐயோ,
என்று அவர் கவலையுடன் கூறினார். இது மிகவும் தீவிரமான விஷயம். நீங்கள் இப்படிச் சொல்வதைக் கேட்டு நான் வருந்துகிறேன். இந்த நிதி சிவப்பு தலை கொண்டவர்களின் பராமரிப்பிற்காக மட்டுமல்லாமல் அவர்களின் எண்ணிக்கையை பெருக்குவதற்காகவும் உருவாக்கப்பட்டது. நீங்கள் ஒரு பிரம்மச்சாரியாக இருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது. இதைக் கேட்டதும் என் முகம் வாடியது. மிஸ்டர் ஹோம்ஸ், ஏனென்றால் எனக்கு அந்த வேலை கிடைக்காது என்று நான் நினைத்தேன். ஆனால் சில நிமிடங்கள் யோசித்த பிறகு அவர் எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறினார். மற்றொருவராக இருந்தால் என்று அவர் கூறினார். இந்த தடை முடிவானதாக இருந்திருக்கும். ஆனால் உங்களைப் போன்ற தலைமுடி கொண்ட ஒரு மனிதருக்காக நாம் விதியை சற்று தளர்த்த வேண்டும். உங்கள் புதிய பணிகளை எப்போது தொடங்க முடியும்? சரி, எனக்கு ஏற்கனவே ஒரு தொழில் இருப்பதால் இது சற்று சிரமமாக இருக்கிறது என்று நான் கூறினேன். ஓ, அதைப் பற்றி கவலைப்படாதீர்கள் மிஸ்டர் வில்சன் என்று வின்சென்ட் ஸ்பால்டிங் கூறினார். அதை நான் உங்களுக்காக கவனித்துக் கொள்வேன். வேலை நேரம் என்னவாக இருக்கும் என்று நான் கேட்டேன். 10 மணி முதல் 2 மணி வரை. இப்போது ஒரு அடகுக்கடை தொழில் பெரும்பாலும் மாலையில்தான் நடக்கும் மிஸ்டர் ஹோம்ஸ், குறிப்பாக வியாழன் மற்றும் வெள்ளி மாலைகளில் சம்பளம் வாங்குவதற்கு சற்று முன்பு. எனவே காலையில் சிறிது சம்பாதிப்பது எனக்கு மிகவும் வசதியாக இருக்கும். தவிர என் உதவியாளர் ஒரு நல்ல மனிதர் என்றும் எழும் எந்த ஒரு வேலையையும் அவர் கவனித்துக் கொள்வார் என்றும் எனக்குத் தெரியும். அது எனக்கு மிகவும் வசதியாக இருக்கும் என்று நான் கூறினேன். சம்பளம் எவ்வளவோ? வாரத்திற்கு 4 பவுண்டுகள். வேலை என்ன? அது வெறும் பெயரளவுக்கானதுதான். பெயரளவுக்கானது என்றால் எதை குறிப்பிடுகிறீர்கள்? சரி, நீங்கள் முழு நேரமும் அலுவலகத்தில் அல்லது குறைந்தபட்சம் அந்த கட்டடத்திற்குள் இருக்க வேண்டும். நீங்கள் வெளியேறினால் உங்கள் பதவியை என்றென்றும் இழக்க நேரிடும். உயில் அந்த விஷயத்தில் மிகவும் தெளிவாக உள்ளது. அந்த நேரத்தில் நீங்கள் அலுவலகத்தை விட்டு நகர்ந்தால் நீங்கள் நிபந்தனைகளுக்கு கட்டுப்படவில்லை என்று அர்த்தம். இது ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மட்டுமே. நான் வெளியேறுவதைப் பற்றி நினைக்கவே மாட்டேன் என்று நான் கூறினேன். எந்த காரணமும் செல்லாது என்று மிஸ்டர் டங்கன் ராஸ் கூறினார். நோய், தொழில் அல்லது வேறு எதுவுமே காரணமாக இருக்க முடியாது. நீங்கள் அங்கேயே இருக்க வேண்டும், இல்லையெனில் உங்கள் வேலையை இழப்பீர்கள். வேலை என்ன? என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவை பிரதி எடுப்பதுதான். அதன் முதல் தொகுதி அந்த அலமாரியில் இருக்கிறது. மை, பேனாக்கள் மற்றும் உறிஞ்சும் காகிதங்களை நீங்களே கொண்டு வர வேண்டும். ஆனால் இந்த மேஜையையும் நாற்காலியையும் நாங்கள் வழங்குகிறோம். நாளை நீங்கள் தயாராக இருப்பீர்களா? நிச்சயமாக என்று நான் பதிலளித்தேன். அப்படியானால் போய் வாருங்கள் மிஸ்டர் ஜாபஸ் வில்சன். உங்களுக்கு கிடைத்துள்ள இந்த முக்கியமான பதவிக்காக மீண்டும் ஒருமுறை உங்களை வாழ்த்துகிறேன். அவர் என்னை அறையிலிருந்து வெளியே அனுப்பி வைத்தார். எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தால் என்ன சொல்வது அல்லது செய்வது என்று தெரியாமல் என் உதவியாளருடன் வீட்டிற்குச் சென்றேன். அன்று நாள் முழுவதும் நான் இதைப் பற்றி யோசித்தேன். மாலை வேளையில் நான் மீண்டும் சோர்வடைந்தேன். ஏனென்றால் இந்த முழு விவகாரமும் ஏதோ ஒரு பெரிய ஏமாற்று வேலை அல்லது மோசடியாக இருக்க வேண்டும் என்று நான் என்னை நம்ப வைத்திருந்தேன். அதன் நோக்கம் என்னவாக இருக்கும் என்று என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை. யாராவது இப்படி ஒரு உயிலை உருவாக்குவார்கள் என்பதும் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவை பிரதி எடுப்பது போன்ற எளிமையான ஒரு வேலைக்கு இவ்வளவு பெரிய தொகையை செலுத்துவார்கள் என்பதும் நம்ப முடியாததாக தோன்றியது. வின்சென்ட் ஸ்பால்டிங் என்னை உற்சாகப்படுத்த தன்னால் இயன்றதைச் செய்தார். ஆனால் படுக்கைக்குச் செல்லும் நேரத்திற்குள் நான் இதையெல்லாம் கைவிட்டுவிடலாம் என்று முடிவு செய்தேன். இருப்பினும் காலையில் எப்படியும் ஒருமுறை பார்த்துவிடலாம் என்று தீர்மானித்து ஒரு பென்னி விலையில் ஒரு மை புட்டியையும் ஒரு இரவு பேனாவையும் 7 தாள்களையும் வாங்கிக் கொண்டு போப்ஸ் கோர்ட்டிற்குப் புறப்பட்டேன். என் ஆச்சரியத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் ஏற்றவாறு எல்லாம் சரியாக இருந்தது. மேஜை எனக்காக தயாராக வைக்கப்பட்டிருந்தது. நான் வேலையை சரியாகத் தொடங்குகிறேனா என்று பார்க்க மிஸ்டர் டங்கன் ராஸ் அங்கு இருந்தார். அவர் என்னை ஏ என்ற எழுத்தில் தொடங்க வைத்தார். பின்னர் அவர் என்னை விட்டுச் சென்றார். ஆனால் அவ்வப்போது நான் சரியாக இருக்கிறேனா என்று பார்க்க உள்ளே வருவார். 2 மணிக்கு அவர் எனக்கு விடை பெற்றார். நான் எழுதிய அளவை பாராட்டி அலுவலக கதவை பூட்டிவிட்டுச் சென்றார். மிஸ்டர் ஹோம்ஸ், இது நாளுக்கு நாள் தொடர்ந்தது. சனிக்கிழமையன்று மேலாளர் வந்து எனது வார வேலைக்காக 4 தங்க சவரன்களை வைத்தார். அடுத்த வாரமும் அப்படியே இருந்தது. அதற்கு அடுத்த வாரமும் அப்படியே இருந்தது. ஒவ்வொரு காலையிலும் நான் 10 மணிக்கு அங்கிருப்பேன். ஒவ்வொரு மதியமும் 2 மணிக்கு வெளியேறுவேன். படிப்படியாக மிஸ்டர் டங்கன் ராஸ் காலையில் ஒரு முறை மட்டுமே வரத் தொடங்கினார். பின்னர் ஒரு காலத்திற்குப் பிறகு அவர் வருவதையே நிறுத்திவிட்டார்.
இருப்பினும் அவர் எப்போது வருவார் என்று எனக்கு தெரியாததாலும் அந்த வேலை மிகவும் நல்லதாகவும் எனக்கு ஏற்றதாகவும் இருந்ததாலும் அதை இழக்கும் அபாயத்தை எடுக்க விரும்பாமல் ஒரு கணம் கூட அறையை விட்டு வெளியேற நான் துணியவில்லை. இப்படியே 8 வாரங்கள் கடந்துவிட்டன. நான் அபோட்ஸ், ஆர்ச்சரி, ஆர்மர், ஆர்கிடெக்சர் மற்றும் அட்டிகா ஆகியவற்றைப் பற்றி எழுதியிருந்தேன். விடாமுயற்சியுடன் இருந்தால் விரைவில் எழுத்திற்குச் சென்றுவிடலாம் என்று நம்பினேன். காகிதங்களுக்காக எனக்கு சில செலவுகள் ஆயின. நான் எழுதியவற்றால் ஒரு அலமாரியை தோராயமாக நிரப்பியிருந்தேன். பின்னர் திடீரென்று அந்த முழு வேலையும் முடிவுக்கு வந்தது. முடிவுக்கா? ஆம் ஐயா. இன்று காலையில்தான் அது நடந்தது. நான் வழக்கம் போல 10 மணிக்கு வேலைக்குச் சென்றேன். ஆனால் கதவு பூட்டப்பட்டிருந்தது. அதன் நடுவில் ஒரு சிறிய சதுர அட்டை ஆணியால் அடைக்கப்பட்டிருந்தது. இதோ அது, நீங்களே படித்துப் பாருங்கள். அவர் ஒரு கடிதத்தாள் அளவிலான வெள்ளை அட்டையை உயர்த்திக் காட்டினார். அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: சிவப்பு தலைகள் சங்கம் கலைக்கப்பட்டது. அக்டோபர் 9, 1890. ஷெர்லாக் ஹோம்ஸும் நானும் அந்தச் சுருக்கமான அறிவிப்பையும் அதற்குப் பின்னால் இருந்த அந்த வருத்தமான முகத்தையும் பார்த்தோம். அந்த விஷயத்தின் வேடிக்கையான பக்கம் மற்ற எல்லா சிந்தனைகளையும் விட மேலோங்கி நின்றதால் நாங்கள் இருவரும் பலமாக சிரிக்கத் தொடங்கினோம். இதில் சிரிப்பதற்கு அவ்வளவு பெரிய விஷயம் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை என்று எங்கள் வாடிக்கையாளர் கத்தினார். அவரது சிவந்த தலைமுடியின் வேர்வரை முகம் கோபத்தால் சிவந்து போனது. என்னை பார்த்து சிரிப்பதைத் தவிர உங்களால் வேறு எதுவும் செய்ய முடியாது என்றால் நான் வேறு எங்காவது சென்று கொள்கிறேன். இல்லை இல்லை என்று கூறிய ஹோம்ஸ் நாற்காலியிலிருந்து பாதி எழுந்திருந்து அவரை மீண்டும் அழுத்தி அமர வைத்தார். நிச்சயமாக உங்கள் வழக்கை நான் எதற்காகவும் விட்டுவிட மாட்டேன். இது மிகவும் விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கிறது. ஆனால் நான் சொல்வதை மன்னித்துவிடுங்கள், இதில் ஏதோ ஒரு சிறிய வேடிக்கை ஒளிந்திருக்கிறது. கதவில் அந்த அட்டையை பார்த்த பிறகு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சொல்லுங்கள். நான் அதிர்ச்சியடைந்தேன். ஐயா, என்ன செய்வது என்று எனக்குத் தெரியவில்லை. பிறகு சுற்றியுள்ள அலுவலகங்களுக்குச் சென்று விசாரித்தேன். ஆனால் யாருக்கும் அதைப் பற்றி எதுவும் தெரிந்திருக்கவில்லை. கடைசியாக தரைத்தளத்தில் வசிக்கும் கணக்காளரான வீட்டு உரிமையாளரிடம் சென்றேன். செந்நிறத் தலைமுடியுடையோர் சங்கம் என்ன ஆனது என்று அவரிடம் கேட்டேன். அப்படி ஒரு அமைப்பைப் பற்றி அவர் கேள்விப்பட்டதே இல்லை என்று கூறினார். பிறகு திரு டங்கன் ராஸ் யார் என்று கேட்டேன். அந்த பெயர் அவருக்கு புதியது என்று அவர் பதிலளித்தார். சரி என்றேன் நான். கதவு எண் 4 இருந்த அந்த மனிதர். என்ன, அந்த செந்நிற தலைமுடி கொண்ட மனிதரா? ஆமாம். ஓ என்றார் அவர். அவர் பெயர் வில்லியம் மோரிஸ். அவர் ஒரு வழக்கறிஞர். தனது புதிய அலுவலகம் தயாராகும் வரை தற்காலிக வசதிக்காக எனது அறையைப் பயன்படுத்திக் கொண்டிருந்தார். அவர் நேற்று காலி செய்துவிட்டார். அவரை நான் எங்கே பார்க்கலாம்? ஓ, அவருடைய புதிய அலுவலகத்தில். அவர் என்னிடம் முகவரியைச் சொன்னார். ஆம், 17 கிங் எட்வர்ட் திரு, செயின்ட் பால்ஸ் அருகே. நான் உடனே கிளம்பினேன் திரு ஹோம்ஸ். ஆனால் நான் அந்த முகவரிக்குச் சென்றபோது அது செயற்கை முழங்கால் மூட்டுகளை தயாரிக்கும் ஒரு தொழிற்சாலையாக இருந்தது. அங்கே இருந்த யாருமே திரு வில்லியம் மோரிஸ் அல்லது திரு டங்கன் ராஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கவே இல்லை. அதன் பிறகு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று ஹோம்ஸ் கேட்டார். நான் சாஸ் கோபர்ட் சதுக்கத்தில் உள்ள எனது வீட்டிற்குச் சென்றேன். எனது உதவியாளரின் ஆலோசனையைக் கேட்டேன். ஆனால் அவரால் எனக்கு எந்த வகையிலும் உதவ முடியவில்லை. நான் காத்திருந்தால் தபால் மூலம் செய்தி வரும் என்று மட்டுமே அவரால் சொல்ல முடிந்தது. ஆனால் அது போதுமானதாக இல்லை திரு ஹோம்ஸ். இவ்வளவு நல்ல வேலையை ஒரு முயற்சி கூட செய்யாமல் இழக்க நான் விரும்பவில்லை. எனவே கஷ்டப்படும் ஏழைகளுக்கு நீங்கள் நல்ல ஆலோசனைகளை வழங்குவீர்கள் என்று கேள்விப்பட்டதால் உடனே உங்களிடம் வந்தேன். நீங்கள் மிகச் சரியான முடிவைத்தான் எடுத்திருக்கிறீர்கள் என்றார் ஹோம்ஸ். உங்கள் வழக்கு மிகவும் விசித்திரமானது. இதை ஆராய்வதில் நான் மகிழ்ச்சியடைந்தேன். நீங்கள் சொன்னவற்றிலிருந்து முதலில் தோன்றுவதை விட இதில் மிகவும் தீவிரமான சிக்கல்கள் இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக தீவிரமானதுதான் என்றார் திரு ஜாபஸ் வில்சன். ஏன், நான் வாரத்திற்கு 4 பவுண்டுகளை இழந்திருக்கிறேன். உங்களைப் பொறுத்தவரை என்று ஹோம்ஸ் குறிப்பிட்டார். இந்த விசித்திரமான சங்கத்தின் மீது உங்களுக்கு எந்த குறையும் இருப்பதாக எனக்குத் தெரியவில்லை. மாறாக நான் புரிந்து கொண்டவரை நீங்கள் சுமார் 30 பவுண்டுகள் லாபம் ஈட்டியுள்ளீர்கள். அதோடு ஏ என்ற எழுத்தின் கீழ் வரும் ஒவ்வொரு விஷயத்தைப் பற்றியும் நுணுக்கமான அறிவைப் பெற்றுள்ளீர்கள். அவர்களால் நீங்கள் எதையும் இழக்கவில்லை. இல்லை ஐயா.
ஆனால் அவர்களைப் பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் யார்? என்னிடம் இந்த விளையாட்டை இது ஒரு விளையாட்டு என்றால் விளையாடியதன் நோக்கம் என்ன? இது அவர்களுக்கு மிகவும் செலவு பிடித்த நகைச்சுவை, ஏனென்றால் இதற்கு அவர்களுக்கு 32 பவுண்டுகள் செலவாகியுள்ளது. இந்த விஷயங்களை உங்களுக்காக தெளிவுபடுத்த நாங்கள் முயற்சிப்போம். முதலில் திரு வில்சன் 1 அல்லது 2 கேள்விகள். விளம்பரத்தைப் பற்றி முதலில் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்த இந்த உதவியாளர் உங்களிடம் எவ்வளவு காலம் வேலை செய்கிறார்? அப்போது சுமார் 1 மாதம். அவர் எப்படி வேலைக்கு வந்தார்? ஒரு விளம்பரத்திற்கு பதிலளிக்கும் விதமாக அவர் ஒருவர்தான் விண்ணப்பித்தாரா? இல்லை, ஒரு டதன் பேர் வந்தார்கள். நீங்கள் ஏன் அவரை தேர்ந்தெடுத்தீர்கள்? ஏனென்றால் அவர் கைதேர்ந்தவர். குறைந்த சம்பளத்திற்கு வரச் சம்மதித்தார். உண்மையில் பாதி சம்பளத்திற்கு. ஆமாம். இந்த வின்சென்ட் ஸ்பால்டிங் எப்படி இருப்பார்? குட்டையானவர், உறுதியான உடல்வாகு கொண்டவர், மிகவும் சுறுசுறுப்பானவர். முகத்தில் முடி கிடையாது, ஆனால் அவருக்கு 30 வயதுக்குக் குறையாது. அவரது நெற்றியில் அமிலத்தால் ஏற்பட்ட ஒரு வெள்ளை வடு இருக்கும். கோம்ஸ் மிகுந்த உற்சாகத்துடன் தனது நாற்காலியில் நிமிர்ந்து அமர்ந்தார். நான் நேத்தது சரிதான் என்றார் அவர். அவரது காதுகளில் கடுக்கன் போடுவதற்காக துளைகள் இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஆமாம் ஐயா. அவர் சிறுவனாக இருந்தபோது ஒரு நாடோடி அதைச் செய்ததாக என்னிடம் சொன்னார். என்று ஹோம்ஸ் ஆழ்ந்த சிந்தனையில் பின்னால் சாய்ந்தார். அவர் இன்னும் உங்களுடன்தான் இருக்கிறாரா? ஓ ஆமாம் ஐயா, நான் இப்போதுதான் அவரை விட்டு வந்தேன். நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்கள் வணிகம் கவனிக்கப்படுகிறதா? குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை ஐயா. காலையில் செய்வதற்கு எப்போதும் அதிக வேலை இருக்காது. அது போதும் திரு வில்சன். இன்னும் 1 நாள் அல்லது 2 நாட்களில் இந்த விஷயத்தைப் பற்றி எனது கருத்தைச் சொல்வதில் நான் மகிழ்ச்சியடைவேன். இன்று சனிக்கிழமை, திங்கட்கிழமைக்குள் நாம் ஒரு முடிவுக்கு வரலாம் என்று நம்புகிறேன். சரி வாட்சன் என்றார் ஹோம்ஸ் நமது விருந்தினர் சென்ற பிறகு. இதையெல்லாம் பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று நான் வெளிப்படையாக பதிலளித்தேன். இது மிகவும் மர்மமான விஷயமாக இருக்கிறது. பொதுவாக என்றார் ஹோம்ஸ், ஒரு விஷயம் எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறதோ அவ்வளவு குறைவாகவே அது மர்மமானதாக தெரிகிறது. சாதாரணமான அடையாளங்கள் இல்லாத குற்றங்கள்தான் உண்மையில் குழப்பமானவை. ஒரு சாதாரண முகத்தை அடையாளம் காண்பது எவ்வளவு கடினமோ அதுபோல. ஆனால் இந்த விஷயத்தில் நான் விரைவாகச் செயல்பட வேண்டும். அப்படியானால் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று கேட்டேன். புகைப்பிடிக்கப் போகிறேன் என்று அவர் பதிலளித்தார். இது ஒரு 3 பைப் புகைக்குழாய் தீர்க்க வேண்டிய பிரச்சனை. 50 நிமிடங்களுக்கு என்னிடம் பேச வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அவர் தனது நாற்காலியில் சுருண்டு அமர்ந்து கொண்டார். அவரது மெல்லிய முழங்கால்கள் பருந்தை போன்ற அவரது மூக்கிற்கு அருகில் இருந்தன. கண்கள் மூடியிருக்க அவரது கருப்பு களிமண் பைப் ஏதோ ஒரு விசித்திரமான பறவையின் அலகு போல நீட்டிக் கொண்டிருக்க அவர் அங்கேயே அமர்ந்திருந்தார். அவர் தூங்கிவிட்டார் என்று நான் முடிவுக்கு வந்தேன். உண்மையில் நானும் தூக்கத்தில் தலை சாய்த்துக் கொண்டிருந்தேன். அப்போது அவர் திடீரென்று ஒரு முடிவெடுத்து மனிதனைப் போல நாற்காலியில் இருந்து குதித்து எழுந்து தனது பைப்பை நெருப்பு மேடையின் மீது வைத்தார். இன்று மதியம் செயின்ட் ஜேம்ஸ் ஹாலில் சரசேட் இசைக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டார். நீ என்ன நினைக்கிறாய் வாட்சன்? உனது நோயாளிகள் உன்னை சில மணி நேரங்களுக்கு விடுவிப்பார்களா? என்று எனக்கு வேலை ஏதுமில்லை. எனது மருத்துவத் தொழில் ஒருபோதும் என்னை முழுமையாக ஆக்கிரமிப்பதில்லை. அப்படியானால் உன் தொப்பியை அணிந்து கொண்டு வா. நான் முதலில் சிட்டி பகுதிக்குச் செல்கிறேன். வழியில் மதிய உணவு சாப்பிடலாம். நிகழ்ச்சியில் நிறைய ஜெர்மன் இசை இருப்பதை நான் கவனிக்கிறேன். இது இத்தாலிய அல்லது பிரெஞ்சு இசையை விட எனக்கு மிகவும் பிடிக்கும். அது உள்நோக்கிய சிந்தனை கொண்டது. நானும் இப்போது சிந்திக்க விரும்புகிறேன். வா போகலாம். நாங்கள் ஆல்டர்ஸ்கேட் வரை நிலத்தடி ரயிலில் பயணம் செய்தோம். ஒரு சிறிய நடைப்பயணம் எங்களை சாக்ஸ்கோபர் சதுக்கத்திற்கு அழைத்துச் சென்றது. அங்குதான் காலையில் நாங்கள் கேட்ட விசித்திரமான கதையின் களம் இருந்தது. அது ஒரு சிறிய பழமையான ஆனால் கிளறவமான இடமாக இருந்தது. அங்கு 4 வரிசைகளில் மங்கலான 2 மாடி செங்கல் வீடுகள் ஒரு சிறிய வேலி அமைக்கப்பட்ட இடத்தை பார்த்தபடி இருந்தன. அங்கு களைகள் நிறைந்த புல்வெளியும் வாடிப்போன சில லாரல் புதர்களும் புகையும் மாசும் நிறைந்த சூழலுக்கு எதிராக போராடிக் கொண்டிருந்தன. ஒரு மூலை வீட்டில் இருந்து 3 தங்கப் பந்துகளும் வெள்ளை எழுத்துக்களில் ஜாபஸ் வில்சன் என்று எழுதப்பட்ட பழுப்பு நிறப்பலகையும் எங்களது செம்பட்டை முடி வாடிக்கையாளர் தனது வணிகத்தை நடத்தும் இடத்தை அறிவித்தன.
ஷெர்லாக் ஹோம்ஸ் அதன் முன்னால் நின்று தலையை ஒரு பக்கமாக சாய்த்து சுருங்கிய இமைகளுக்கு இடையே பிரகாசிக்கும் கண்களுடன் அதை முழுமையாக பார்த்தார். பின்னர் அவர் தெருவில் மெதுவாக நடந்து சென்றார். மீண்டும் மூலைக்கு திரும்பி வந்தார். இன்னும் வீடுகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். இறுதியாக அவர் அடகு கடைக்கு திரும்பி வந்து தனது கைத்தடியால் நடைபாதையில் 2-3 முறை பலமாக தட்டிவிட்டு கதவை தட்டினார். உடனடியாக ஒரு சுறுசுறுப்பான முகச்சவரம் செய்த இளைஞன் கதவை திறந்து அவரை உள்ளே வருமாறு அழைத்தான். நன்றி என்றார் ஹோம்ஸ். இங்கிருந்து ஸ்ட்ராண்ட் பகுதிக்கு எப்படிச் செல்வது என்று மட்டும் நான் கேட்க விரும்பினேன். 3வது வலது, 4வது இடது என்று அந்த உதவியாளர் உடனடியாக பதிலளித்து கதவை மூடினார். சாமர்த்தியமான ஆள் என்று நாங்கள் நடந்து செல்லும்போது ஹோம்ஸ் குறிப்பிட்டார். எனது கணிப்புப்படி அவர் லண்டனின் 4வது புத்திசாலி மனிதர். புளிச்சலில் அவர் 3வது இடத்தை பிடிக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். அவரைப் பற்றி எனக்கு முன்பே கொஞ்சம் தெரியும். நிச்சயமாக என்றேன் நான். இந்த செம்பட்டை முடி சங்கத்தின் மர்மத்தில் திரு. வில்சனின் உதவியாளருக்கு பெரிய பங்கு இருக்கிறது. அவரை பார்ப்பதற்காகவே நீங்கள் வழி கேட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவரை பார்ப்பதற்காக அல்ல. பின் எதற்காக? அவரது காசட்டையின் முழங்கால் பகுதியை பார்க்க. அங்கே என்ன பார்த்தீர்கள்? நான் எதை பார்க்க எதிர்பார்த்தேனோ அதை. நீங்கள் ஏன் நடைபாதையில் தட்டினீர்கள்? எனது அன்பு மருத்துவரே, இது கவனிப்பதற்கான நேரம், பேசுவதற்கான நேரம் அல்ல. நாம் எதிரி நாட்டில் இருக்கும் உற்றர்களைப் போன்றவர்கள். சாப்ஸ்கோபர்க் சதுக்கத்தைப் பற்றி நமக்கு ஓரளவுக்குத் தெரியும். இப்போது அதன் பின்னால் இருக்கும் பகுதிகளை ஆராய்வோம். அமைதியான சாப்ஸ்கோபர்க் சதுக்கத்தின் மூலையைத் தாண்டி நாங்கள் வந்த சாலை அந்தச் சதுக்கத்திற்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. ஒரு படத்தின் முன்பக்கத்திற்கும் அதன் பின்பக்கத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குமோ அவ்வளவு வித்தியாசம் அங்கே தெரிந்தது. அது நகரின் போக்குவரத்தை வடக்கு மற்றும் மேற்கு திசைகளுக்கு கொண்டு செல்லும் முக்கிய சாலைகளில் ஒன்று. சாலை முழுவதும் வணிக வாகனங்கள் இருபுறமும் அலை அலையாகச் சென்று கொண்டிருந்தன. நடைபாதைகளோ அவசரமாகச் செல்லும் மக்களின் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தன. வரிசையாக இருந்த அழகான கடைகளையும் கம்பீரமான வணிகக் கட்டிடங்களையும் பார்க்கும்போது இவைதான் நாம் சற்று முன் கடந்து வந்த அந்த பொலிவிழந்த அமைதியான சதுக்கத்தின் மறுபுறத்தில் இருக்கின்றன என்பதை நம்புவதற்கே கடினமாக இருந்தது. பார்க்கலாம் என்று கூறிய ஹோம்ஸ் அந்த மூலையில் நின்றபடி கடைகளை நோட்டமிட்டார். இங்குள்ள கட்டிடங்களின் வரிசையை நான் நினைவில் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். லண்டனைப் பற்றி துல்லியமாக தெரிந்து கொள்வது எனது பொழுதுபோக்கு. அங்கே மார்டிமர் புகையிலை கடை, ஒரு சிறிய செய்தித்தாள் கடை, சிட்டி அண்ட் சபர்ன் வங்கியின் கோபர் கிளை, சைவ உணவகம் மற்றும் மெக்ஃபார்லேனின் வண்டி கட்டும் தொழிற்சாலை ஆகியவை உள்ளன. இது நம்மை அடுத்த பகுதிக்கு அழைத்துச் செல்கிறது. சரி டாக்டர், இப்போது நமது வேலை முடிந்தது. இனி சிறிது பொழுதுபோக்குவோம். ஒரு சாண்ட்விச் மற்றும் ஒரு கோப்பை காபி குடித்துவிட்டு பிறகு வயலின் இசை உலகிற்குச் செல்வோம். அங்கே இனிமையும் மென்மையும் அமைதியும் மட்டுமே இருக்கும். நம்மை புதிர்களால் குழப்ப அந்தச் செந்நிறமுடி கொண்ட வாடிக்கையாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். என் நண்பர் ஒரு தீவிர இசைப்பிரியர். அவர் ஒரு திறமையான கலைஞர் மட்டுமல்ல, சிறந்த இசையமைப்பாளரும் கூட. அன்று மதியம் முழுவதும் அவர் இசை அரங்கில் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருந்தார். இசையின் தாளத்திற்கு ஏற்ப தனது மெல்லிய நீண்ட விரல்களை அசைத்துக் கொண்டிருந்தார். அமைதியான புன்னகையும் கனவு காணும் கண்களும் கொண்ட அந்த முகம் குற்றவாளிகளைத் துரத்தும் வேட்டை நாய் போன்ற ஹோம்ஸிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தது. அவரது விசித்திரமான குணத்தில் 2 தன்மைகள் மாறி மாறி வெளிப்படும். சில நேரங்களில் அவர் கவித்துவமாகவும் சிந்தனையிலும் மூழ்கியிருப்பார். அதற்கு நேர்மாறாக சில நேரங்களில் மிகுந்த சுறுசுறுப்புடனும் துல்லியமாகவும் செயல்படுவார். அவர் தனது நாற்காலியில் அமர்ந்து பழைய புத்தகங்களை படித்துக் கொண்டும் இசை அமைத்துக் கொண்டும் சோம்பலாக இருக்கும்போதுதான் மிகவும் ஆபத்தானவராக மாறுவார் என்பதை நான் அறிவேன். அந்த நேரத்தில்தான் அவருக்கு வேட்டையாடும் ஆர்வம் திடீரென வரும். அவரது அறிவுத்திறன் உள்ளுணர்வு போல உயரும். அவரது முறைகளை அறியாதவர்கள் அவரை ஒரு சாதாரண மனிதராக பார்க்க மாட்டார்கள். அன்று மதியம் செயின்ட் ஜேம்ஸ் ஹாலில் அவர் இசையில் மூழ்கியிருந்ததைப் பார்த்தபோது அவர் யாரை வேட்டையாடப் போகிறாரோ அவர்களுக்கு கெட்ட காலம் நெருங்கிவிட்டது என்று எனக்கு தோன்றியது. நீங்கள் வீட்டிற்குச் செல்ல விரும்புகிறீர்கள் இல்லையா டாக்டர் என்று நாங்கள் வெளியே வந்ததும் அவர் கேட்டார். ஆமாம், அதுதான் நல்லது. எனக்கு சில வேலைகள் உள்ளன, அதற்கு சில மணிநேரங்கள் ஆகும். கோபர் சதுக்கத்தில் நடக்கும் இந்த விஷயம் மிகவும் தீவிரமானது. ஏன் தீவிரமானது?
ஒரு பெரிய குற்றம் நடக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதைத் தடுக்க நமக்கு இன்னும் நேரம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஆனால் இன்று சனிக்கிழமை என்பதால் விஷயங்கள் கொஞ்சம் சிக்கலாக உள்ளன. இன்று இரவு எனக்கு உங்கள் உதவி தேவைப்படும். எந்த நேரத்தில்? 10 மணி சரியாக இருக்கும். நான் 10 மணிக்கு பேக்கர் தெருவில் இருப்பேன். மிகவும் நல்லது. டாக்டர், இதில் கொஞ்சம் ஆபத்து இருக்கலாம், அதனால் உங்கள் இராணுவ துப்பாக்கியை மறக்காமல் உங்கள் பையில் எடுத்து வாருங்கள். அவர் கையை அசைத்துவிட்டு ஒரு நொடியில் கூட்டத்திற்குள் மறைந்து போனார். நான் மற்றவர்களை விட முட்டாள் என்று நினைக்கவில்லை, ஆனால் ஷெர்லாக் ஹோம்ஸுடன் பழகும்போது மட்டும் எனக்கு ஒருவித தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அவர் கேட்டதையே நானும் கேட்டேன், அவர் பார்த்ததையே நானும் பார்த்தேன். ஆனால் என்ன நடந்தது என்பதும் என்ன நடக்கப் போகிறது என்பதும் அவருக்கு தெளிவாக தெரிந்தது. எனக்கோ எல்லாம் குழப்பமாகவும் விசித்திரமாகவும் இருந்தது. கென்சிங்டனில் உள்ள என் வீட்டுக்குச் செல்லும்போது அந்த சிவப்பு முடிகொண்ட மனிதரின் கதையிலிருந்து சாக்ஸ்கோபர்க் சதுக்கத்திற்குச் சென்றது வரை அனைத்தையும் பற்றி யோசித்தேன். அவர் கடைசியாகச் சொன்ன எச்சரிக்கை வார்த்தைகள் என் காதில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. இந்த இரவு நேரப் பயணம் எதற்காக? நான் ஏன் ஆயுதத்துடன் செல்ல வேண்டும்? நாங்கள் எங்கே போகிறோம்? அந்த அடகுக்கடை உதவியாளர் ஒரு ஆபத்தான மனிதர் என்று ஹோம்ஸ் எனக்கு குறிப்பு கொடுத்திருந்தார். இதைப் பற்றி பலவாறு சிந்தித்துப் பார்த்தேன், ஆனால் விடை கிடைக்காததால் இரவு வரும் வரை காத்திருக்க முடிவு செய்தேன். இரவு 9:15 மணிக்கு நான் வீட்டிலிருந்து கிளம்பி பூங்கா வழியாக ஆஸ்வோல்டு தெருவை கடந்து பேக்கர் தெருவை அடைந்தேன். வாசலில் 2 வாடகை வண்டிகள் நின்றன. நான் உள்ளே நுழைந்தபோது மேலிருந்து பேச்சுக் குரல்கள் கேட்டன. ஹோம்ஸின் அறைக்குள் நுழைந்தபோது அவர் 2 மனிதர்களுடன் உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தார். அவர்களில் ஒருவர் காவல்துறை அதிகாரி பீட்டர் ஜோன்ஸ், மற்றொருவர் மெலிந்த சோகமான முகம் கொண்ட திரு மெர்விதா. நம் குழு முழுமையடைந்துவிட்டது என்று கூறிய ஹோம்ஸ் தனது கோட்டை மாட்டிக்கொண்டு வேட்டையாடும் தடியை எடுத்தார். வாட்சன், உங்களுக்கு ஸ்காட்லாந்து யார்டின் திரு ஜோன்ஸை தெரியும் என்று நினைக்கிறேன். இன்று இரவு நம் சாகசத்தில் கலந்து கொள்ளப் போகும் திரு மெரிவெதரை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். டாக்டர், நாங்கள் மீண்டும் ஜோடியாக வேட்டையாடப் போகிறோம் என்று ஜோன்ஸ் கர்வத்துடன் கூறினார். வேட்டையைத் தொடங்குவதில் நம் நண்பர் ஹோம்ஸ் ஒரு கில்லாடி. அவருக்குத் தேவையெல்லாம் துரத்திப் பிடிக்க உதவும் ஒரு பழைய வேட்டை நாய்தான். இந்த வேட்டை வீணாகிவிடாது என்று நம்புகிறேன் என்று திரு மெரிவெதர் வருத்தத்துடன் சொன்னார். திரு ஹோம்ஸ் மீது நீங்கள் முழு நம்பிக்கை வைக்கலாம் என்று காவல்துறை அதிகாரி பெருமையாக கூறினார். அவரது முறைகள் கொஞ்சம் கற்பனையாகவும் விசித்திரமாகவும் இருக்கலாம், ஆனால் அவரிடம் ஒரு சிறந்த துப்பறியும் திறமை இருக்கிறது. சோல்டோ கொலை வழக்கு மற்றும் ஆகா புதையல் விஷயத்தில் அவர் காவல்துறையை விட சரியாகச் செயல்பட்டார் என்று சொல்வதில் தவறில்லை. திரு ஜோன்ஸ், நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று அந்த அந்நியர் பணிவுடன் கூறினார். இருந்தாலும் இன்று இரவு என் சீட்டாட்டம் போய்விட்டதே என்று வருத்தமாக இருக்கிறது. கடந்த 27 ஆண்டுகளில் நான் சீட்டாட்டம் ஆடாத முதல் சனிக்கிழமை இரவு இதுதான். திரு மெரிவெதர், இன்று இரவு நீங்கள் இதுவரை விளையாடியதை விட பெரிய தொகைக்காக விளையாடப் போகிறீர்கள். அது மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும். உங்களுக்கு 30,000 பவுண்டுகள் பந்தயம். ஜோன்ஸ், உங்களுக்கு நீங்கள் தேடும் அந்த மனிதன் கிடைப்பான் என்றார் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஜான் கிளே, அவன் ஒரு கொலைகாரன், திருடன் மற்றும் போலி ஆவணங்களை தயாரிப்பவன். திரு மெரிவெதர், அவன் ஒரு இளைஞன்தான், ஆனால் தன் தொழிலில் அவன்தான் தலைவன். லண்டனில் உள்ள மற்ற எந்த குற்றவாளியை விடவும் அவனுக்கு விலங்கு போடவே நான் ஆசைப்படுகிறேன். ஜான் கிளே ஒரு விசித்திரமான மனிதன். அவரது தாத்தா ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்த பிரபு. அவன் ஈட்டன் மற்றும் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகங்களில் படித்தவன். அவரது கைகளைப் போலவே அவரது மூளையும் மிகவும் தந்திரமானது. ஒவ்வொரு இடத்திலும் அவரது அடையாளங்கள் தெரிந்தாலும் அவனை எங்கே பிடிப்பது என்று எங்களுக்குத் தெரிவதில்லை. ஒரு வாரம் ஸ்காட்லாந்தில் ஒரு வீட்டைக் கொள்ளையடிப்பான், அடுத்த வாரம் கார்ன்வாலில் ஒரு அனாதை இல்லம் கட்ட பணம் வசூலிப்பான். நான் பல ஆண்டுகளாக அவனை தேடிக் கொண்டிருக்கிறேன், ஆனால் இதுவரை அவனை நேரில் பார்த்ததே இல்லை. இன்று இரவு உங்களை அறிமுகப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று நம்புகிறேன். திரு ஜான் கிளேயுடன் எனக்கும் ஒரு சில அனுபவங்கள் உண்டு. அவர் தன் தொழிலில் மிகச்சிறந்தவர் என்பதில் நானும் உங்களுடன் உடன்படுகிறேன். இப்போது மணி 10 தாண்டிவிட்டது. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீங்கள் இருவரும் முதல் குதிரை வண்டியில் செல்லுங்கள். வாட்சனும் நானும் 2வது வண்டியில் பின்னால் வருகிறோம்.
அந்த நீண்ட பயணத்தின் போது ஷெர்லாக் ஹோம்ஸ் அதிகம் பேசவில்லை. மதிய வேளையில் அவர் கேட்ட மெட்டுகளை முணுமுணுத்தபடி வண்டியில் சாய்ந்து அமர்ந்திருந்தார். எரிவாயு விளக்குகள் எரிந்து கொண்டிருந்து முடிவில்லாத தெருக்களின் வழியாக பயணித்து இறுதியில் ஃபாரிங்டன் தெருவை அடைந்தோம். நாம் இடத்திற்கு மிக அருகில் வந்து விட்டோம் என்று என் நண்பர் கூறினார். இந்த மெரிவெதர் ஒரு வங்கி இயக்குனர். இந்த விஷயத்தில் அவருக்கு தனிப்பட்ட அக்கறை இருக்கிறது. ஜோன்ஸையும் நம்முடன் அழைத்து வருவது நல்லது என்று நினைத்தேன். அவர் கெட்டவர் அல்ல, ஆனால் தன் தொழிலில் ஒரு முட்டாள். அவரிடம் ஒரு நல்ல குணம் இருக்கிறது. அவர் ஒரு புல்டாக் நாயைப் போல தைரியமானவர். ஒருமுறை யாரையாவது பிடித்துவிட்டால் ஒரு நண்டைப் போல விடாப்பிடியாக இருப்பார். இதோ வந்துவிட்டோம், அவர்கள் நமக்காக காத்திருக்கிறார்கள். காலையில் நாங்கள் இருந்த அதே நெரிசலான பிரதான வீதியை அடைந்தோம். எங்கள் வண்டிகளை அனுப்பிவிட்டு திரு மெரிவெதரின் வழிகாட்டுதலின்படி ஒரு குறுகிய பாதை வழியாகச் சென்று அவர் திறந்துவிட்டு ஒரு பக்கவாட்டு கதவு வழியாக உள்ளே நுழைந்தோம். உள்ளே ஒரு சிறிய நடைபாதை இருந்தது. அது ஒரு பிரம்மாண்டமான இரும்பு கதவில் முடிந்தது. அதுவும் திறக்கப்பட்டது. அங்கிருந்து வளைந்து செல்லும் கல் படிக்கட்டுகள் கீழே சென்றன. அவை மற்றொரு பெரிய கதவில் முடிந்தன. திரு மெரிவெதர் ஒரு லாந்தர் விளக்கை ஏற்றுவதற்காக நின்றார். பின்னர் எங்களை ஒரு இருட்டான மண் வாசனை வீசும் பாதை வழியாக அழைத்துச் சென்றார். மூன்றாவது கதவைத் திறந்த பிறகு ஒரு பெரிய பாதாள அறைக்குள் நுழைந்தோம். அங்கே சுற்றிலும் மரப்பெட்டிகளும் பெரிய பெட்டிகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. மேலிருந்து உங்களை தாக்குவது அவ்வளவு எளிதல்ல என்று ஹோம்ஸ் லாந்தர் விளக்கை உயர்த்திப் பிடித்து சுற்றிலும் பார்த்தபடி கூறினார். கீழிருந்தும் கூட முடியாது என்று கூறிய திரு மெரிவெதர் தரையில் பதிக்கப்பட்டிருந்த கற்களின் மீது தனது கைத்தடியால் தட்டினார். என்ன இது, உள்ளே காலியாக இருப்பது போல சத்தம் கேட்கிறதே என்று அவர் ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்த்துச் சொன்னார். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று ஹோம்ஸ் கடுமையாகக் கூறினார். நமது இந்த திட்டத்தின் முழு வெற்றியையும் நீங்கள் ஏற்கனவே ஆபத்தில் ஆழ்த்திவிட்டீர்கள். தயவுசெய்து அந்த பெட்டிகளில் ஒன்றின் மேல் அமர்ந்து கொண்டு குறுக்கிடாமல் இருப்பீர்களா? கம்பீரமான திரு மெரிவெதர் ஒரு மரப்பெட்டியின் மீது அமர்ந்திருந்தார். அவர் முகம் மிகவும் வருத்தமாக இருந்தது. அதே சமயம் ஹோம்ஸ் தரையில் மண்டியிட்டு ஒரு கைவிளக்கு மற்றும் ஒரு பெருக்கி கண்ணாடியைக் கொண்டு கற்களுக்கு இடையே இருந்த விரிசல்களை நுணுக்கமாக ஆராயத் தொடங்கினார். சில வினாடிகளிலேயே அவர் திருப்தியடைந்தார். உடனே எழுந்து நின்று தனது கண்ணாடியை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டார். நமக்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கிறது என்று அவர் கூறினார். அந்த அடகு கடைக்காரர் பாதுகாப்பாக உறங்கச் செல்லும் வரை அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் ஒரு நிமிடம் கூட வீணாக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வேலையை எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறார்களோ அவ்வளவு அதிக நேரம் அவர்களுக்கு தப்பிக்க கிடைக்கும். டாக்டர், நீங்கள் ஊகித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நாம் இப்போது லண்டனின் ஒரு முக்கிய வங்கியின் நகரக்கிளையின் பாதாள அறையில் இருக்கிறோம். திரு மெரிவெதர் இந்த வங்கியின் இயக்குநர்கள் குழுவின் தலைவர். லண்டனின் துணிச்சலான குற்றவாளிகள் ஏன் தற்போது இந்த பாதாள அறையில் இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதற்கான காரணங்களை அவர் உங்களுக்கு விளக்குவார். இது எங்கள் பிரெஞ்சு தங்கம் என்று அந்த இயக்குனர் ரகசியமாகச் சொன்னார். இதை திருட முயற்சி நடக்கலாம் என்று எங்களுக்கு பல எச்சரிக்கைகள் வந்தன. உங்கள் பிரெஞ்சு தங்கமா? ஆமாம். சில மாதங்களுக்கு முன்பு எங்கள் கையிருப்பை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதற்காக பிரான்ஸ் வங்கியிலிருந்து 30,000 நெப்போலியன் தங்கக் காசுகளை கடனாகப் பெற்றோம். அந்த பணத்தை நாங்கள் இன்னும் பிரிக்கவில்லை என்பதும் அது இன்னும் எங்கள் பாதாள அறையிலேயே கிடைக்கிறது என்பதும் வெளியே தெரிந்துவிட்டது. நான் அமர்ந்திருக்கும் இந்த பெட்டியில் ஈயத்தாள்களுக்கு இடையே 2,000 நெப்போலியன் காசுகள் உள்ளன. ஒரு சாதாரண கிளையில் வழக்கமாக இருப்பதை விட இப்போது எங்களிடம் தங்கம் அதிகமாக உள்ளது. அதனால் இயக்குநர்கள் இது குறித்து கவலையில் இருந்தனர். அவர்களின் கவலை நியாயமானதுதான் என்று ஹோம்ஸ் குறிப்பிட்டார். இப்போது நமது திட்டங்களை வகுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் காரியங்கள் ஒரு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறேன். அதற்குள் திரு மெரிவெதர், நாம் அந்த விளக்கை மூடி மறைக்க வேண்டும். இருட்டில் அமர வேண்டுமா? துரதிருஷ்டவசமாக அப்படித்தான். நான் என் பாக்கெட்டில் ஒரு சீட்டுக்கட்டு கொண்டு வந்திருந்தேன். நாம் 4 பேர் இருப்பதால் ஒரு ஆட்டம் விளையாடலாம் என்று நினைத்தேன். ஆனால் எதிரியின் ஏற்பாடுகள் வெகுதூரம் சென்றுவிட்டதை நான் காண்கிறேன். எனவே வெளிச்சம் இருப்பதை நாம் அனுமதிக்க முடியாது. முதலில் நாம் நிற்கும் இடங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்.
இவர்கள் துணிச்சலான மனிதர்கள். நாம் அவர்களை தற்காப்பு இல்லாத நிலையில் பிடித்தாலும் நாம் கவனமாக இல்லாவிட்டால் அவர்கள் நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும். நான் இந்த பெட்டிக்கு பின்னால் நிற்பேன், நீங்கள் அந்த பெட்டிகளுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுங்கள். நான் அவர்கள் மீது வெளிச்சத்தை பாய்ச்சும்போது வேகமாக அவர்களைச் சூழ்ந்து கொள்ளுங்கள். வாட்சன், அவர்கள் சுட முயன்றால் அவர்களைச் சுட்டு வீழ்த்துவதில் தயக்கம் காட்டாதீர்கள். நான் எனது துப்பாக்கியை தயார் நிலையில் வைத்து நான் பதுங்கியிருந்த மரப்பெட்டியின் மேல் வைத்தேன். ஹோம்ஸ் தனது கைவிளக்கின் மூடியை இழுத்து மூடினார். எங்களைச் சுற்றிலும் கும்மிருட்டு சூழ்ந்தது. இவ்வளவு அடர்த்தியான இருட்டை நான் இதற்கு முன் அனுபவித்ததே இல்லை. அந்த விளக்கு இன்னும் அங்கேதான் இருக்கிறது என்பதையும், எப்போது வேண்டுமானாலும் ஒளியை பாய்ச்சத் தயாராக இருக்கிறது என்பதையும் சூடான உலோகத்தின் மனம் எங்களுக்கு உணர்த்தியது. மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்த எனக்கு அந்த திடீர் இருட்டும் பாதாள அறையின் குளிர்ந்து ஈரமான காற்றும் ஒருவித மன அழுத்தத்தையும் அமைதியையும் தந்தது. அவர்கள் தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்று ஹோம்ஸ் மெதுவாகச் சொன்னார். அது அந்த வீட்டின் வழியாக மீண்டும் சாட்ஸ்கோபர்க் சதுக்கத்திற்குச் செல்வதுதான். ஜோன்ஸ், நான் கேட்டதை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். முன் வாசலில் ஒரு இன்ஸ்பெக்டரும் 2 அதிகாரிகளும் காத்திருக்கிறார்கள். அப்படியானால் நாம் எல்லா வழிகளையும் அடைத்துவிட்டோம். இனி நாம் அமைதியாக காத்திருக்க வேண்டும். நேரம் எவ்வளவு மெதுவாக நகர்ந்தது! பிறகு கணக்கிட்டு பார்த்தபோது அது 1 மணி நேரம் 15 நிமிடங்கள்தான். ஆனால் எனக்கு இரவு முடிந்து விடியற்காலை வந்துவிட்டது போலத் தோன்றியது. என் கை கால்கள் சோர்ந்து மரத்துப் போயின. ஏனென்றால் நான் இருக்கும் நிலையை மாற்றப் பயந்தேன். ஆனாலும் என் நரம்புகள் உச்சக்கட்ட பதற்றத்தில் இருந்தன. என் செவிகள் எவ்வளவு கூர்மையாக இருந்தன என்றால், என் தோழர்களின் மென்மையான சுவாசத்தை மட்டுமல்லாமல் வங்கியின் இயக்குநரின் மெல்லிய பெருமூச்சிலிருந்து அந்த பருமனான ஜோன்ஸின் ஆழமான கனமான சுவாசத்தையும் என்னால் பிரித்தறிய முடிந்தது. நான் இருந்த இடத்திலிருந்து தரையை நோக்கி பார்க்க முடிந்தது. திடீரென்று என் கண்கள் ஒரு ஒளியின் மின்னலை பார்த்தன. முதலில் அது கல் தரையில் ஒரு சிறிய நெருப்புப் பொறி போலத் தெரிந்தது. பிறகு அது ஒரு மஞ்சள் கோடாக நீண்டது. பின்னர் எந்த எச்சரிக்கையும் சத்தமும் இன்றி ஒரு பிளவு திறப்பது போல தெரிந்தது. ஒரு கை வெளியே வந்தது. அது ஒரு பெண்ணின் கையைப் போல வெண்மையாக இருந்தது. அந்தச் சிறிய வெளிச்சத்தின் நடுவே எதையோ தேடியது. 1 நிமிடம் அல்லது அதற்கு மேல் துடிக்கும் விரல்களுடன் அந்த கை தரையிலிருந்து நீட்டிக் கொண்டிருந்தது. பிறகு அது வந்த வேகத்திலேயே மறைந்தது. கற்களுக்கு இடையே இருந்த சிறிய விரிசலைத் தவிர மீண்டும் எல்லாம் இருட்டானது. இருப்பினும் அது மறைந்தது ஒரு கணந்தான். ஏதோ கிழிபடும் சத்தத்துடன் ஒரு பெரிய வெள்ளைக்கல் ஒரு பக்கமாகச் சாய்ந்தது. அங்கே ஒரு சதுரமான ஓட்டை உருவானது. அதிலிருந்து ஒரு கைவிளக்கின் ஒளி தீரிட்டது. அந்த ஓட்டையின் விளிம்பில் ஒரு இளமையான முகம் எட்டிப் பார்த்தது. அது சுற்றிலும் கூர்மையாக கவனித்தது. பிறகு அந்த ஓட்டையின் இருபுறமும் கைகளை வைத்து தோள் வரை இடுப்பு வரை தன்னை மேலே தூக்கிக் கொண்டு ஒரு முழங்காலை விளிம்பில் வைத்தது. அடுத்த கணமே அவன் அந்த ஓட்டைக்கு அருகில் நின்றான். தனக்குப் பின்னால் தன்னைப் போலவே மெலிந்த சிறிய உருவம் கொண்ட வெளிரிய முகமும் அடர்த்தியான சிவப்பு நிறமுடியும் கொண்ட ஒருவனை மேலே இழுத்தான். எல்லாம் சரியாக இருக்கிறது என்று அவன் மெதுவாகச் சொன்னான். உன்னிடம் ஒளி மற்றும் பைகள் இருக்கிறதா? கடவுளே! குதி ஆர்ச்சி, குதி, நான் பார்த்துக் கொள்கிறேன். ஷெர்லாக் ஹோம்ஸ் சட்டென்று பாய்ந்து வந்து அந்த ஊடுருவல்காரனின் சட்டையை பிடித்துக் கொண்டார். மற்றவன் அந்த ஓட்டைக்குள் குதித்தான். ஜோன்ஸ் அவன் சட்டையை பிடித்தபோது துணி கிழிந்த சத்தம் கேட்டது. ஒரு துப்பாக்கியின் குழல் மீது வெளிச்சம் பட்டது. ஆனால் ஹோம்ஸின் ரெட்டை சவுக்கு அந்த மனிதனின் மணிக்கட்டில் பலமாக இறங்கியது. துப்பாக்கி கல் தரையில் விழுந்து சத்தமிட்டது. ஜான், கிளே, இதில் எந்த பயனும் இல்லை என்று ஹோம்ஸ் நிதானமாகச் சொன்னார். உனக்கு தப்பிக்க வாய்ப்பே இல்லை. அதை நானும் பார்க்கிறேன் என்று மற்றவன் மிகுந்த அமைதியுடன் பதிலளித்தான். என் நண்பன் தப்பித்து விட்டான் என்று நினைக்கிறேன். அவன் சட்டையின் பின்புறம் மட்டுமே உங்கள் கையில் சிக்கியிருக்கிறது. அவனுக்காக வாசலில் 3 பேர் காத்திருக்கிறார்கள் என்றார் ஹோம்ஸ். ஓ, அப்படியா? நீங்கள் எல்லாவற்றையும் மிகச் சரியாகச் செய்திருக்கிறீர்கள். உங்களைப் பாராட்ட வேண்டும். நானும் உங்களை பாராட்டுகிறேன் என்று ஹோம்ஸ் பதிலளித்தார். உங்களுடைய அந்த சிவப்பு முடி யோசனை மிகவும் புதியதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது. உன் கூட்டாளியை நீ சீக்கிரமே பார்ப்பாய் என்றார் ஜோன்ஸ். குழிக்குள் இறங்குவதில் அவன் என்னை விட வேகமானவன். நான் இந்த விலங்குகளை பூட்டும் வரை சும்மா இரு. உன்னுடைய அழுக்குக் கைகளால் என்னை தொடாதே என்று கேட்டுக் கொள்கிறேன் என்று கைவிலங்குகள் அவன் மணிக்கட்டில் சத்தமிட்டபோது அந்த கைதி கூறினான்.
என் நரம்புகளில் அரச ரத்தம் ஓடுகிறது என்பது உனக்குத் தெரியாமல் இருக்கலாம். இனிமேல் என்னை அழைக்கும்போது எப்போதும் ஐயா என்றும் தயவு செய்து என்றும் சொல்லும் நற்பண்பை வளர்த்துக்கொள். சரிதான் என்று முறைத்துப் பார்த்துக்கொண்டே கிண்டலாக சிரித்தார் ஜோன்ஸ். சரி ஐயா, தயவு செய்து மாடிக்கு நடப்பீர்களா? உங்கள் மேன்மை தங்கியவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்ல அங்கே ஒரு வண்டியை பிடிக்கலாம். அதுதான் முறை என்றான் ஜான் கீழே அமைதியாக. அவன் எங்கள் மூவரையும் பார்த்து பெரியதாக தலைவணங்கிவிட்டு துப்பறியும் அதிகாரியின் காவலில் அமைதியாக நடந்து சென்றான். உண்மையிலேயே மிஸ்டர் ஹோம்ஸ் என்று நாங்கள் நிலவரையிலிருந்து அவர்களை பின்தொடர்ந்து சென்றபோது மிஸ்டர் மெரிவெதர் கூறினார், வங்கி உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது அல்லது கைமாறு செய்வது என்று எனக்குத் தெரியவில்லை. எனது அனுபவத்திலேயே மிகத் துணிச்சலான ஒரு வங்கித் திருட்டு முயற்சியை நீங்கள் மிகச் சிறப்பான முறையில் கண்டுபிடித்து தோற்கடித்து விட்டீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. மிஸ்டர் ஜான் கிளேவுடன் நான் தீர்க்க வேண்டிய சில பழைய கணக்குகள் இருந்தன என்றார் ஹோம்ஸ். இந்த விஷயத்தில் எனக்கு சில சிறிய செலவுகள் ஏற்பட்டுள்ளன. அதை வங்கி திருப்பித் தரும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனால் அதைத் தாண்டி பல வழிகளில் தனித்துவமான இந்த அனுபவத்தை பெற்றதும் செந்நிற முடி கொண்டவர்களின் சங்கத்தை பற்றிய அந்த வியக்கத்தக்க கதையை கேட்டதுமே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெகுமதி. பாருங்கள் வாட்சன், அதிகாலை வேளையில் பேக்கர் தெருவில் விஸ்கி மற்றும் சோடா அருந்திக் கொண்டிருந்த போது அவர் விளக்கினார். அந்தச் சங்கத்தின் விளம்பரம் கலைக்களஞ்சியத்தை நகலெடுக்கும் வேலை. இந்த விசித்திரமான விவகாரங்கள் அனைத்துமே அவ்வளவாக புத்திசாலித்தனம் இல்லாத அந்த அடகு கடைக்காரரை தினமும் சில மணிநேரம் கடையை விட்டு வெளியே வைத்திருக்கத்தான் என்பது ஆரம்பத்திலிருந்தே தெளிவாக தெரிந்தது. இது ஒரு விசித்திரமான வழிதான், ஆனால் இதைவிடச் சிறந்த ஒரு வழியைச் சொல்வது கடினம். கிளேயின் புத்திசாலித்தனமான மூளைக்கு அவரது கூட்டாளியின் தலைமுடி நிறத்தை பார்த்ததும் இந்த யோசனை வந்திருக்க வேண்டும். வாரத்திற்கு 4 பவுண்டுகள் என்பது ஒரு துண்டில் ஆயிரக்கணக்கான பவுண்டுகளுக்காக திட்டம் போடுபவர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர்கள் விளம்பரம் கொடுத்தார்கள். ஒரு திருடன் தற்காலிக அலுவலகத்தை நடத்தினான். இன்னொரு திருடன் அந்த மனிதரை வேலைக்கு விண்ணப்பிக்கத் தூண்டினான். இருவரும் சேர்ந்து வாரத்தின் ஒவ்வொரு காலையிலும் அவர் கடையை விட்டு வெளியே இருப்பதை உறுதி செய்தார்கள். அந்த உதவியாளர் பாதி சம்பளத்திற்கு வேலைக்கு சேர்ந்தார் என்று கேள்விப்பட்ட போதே அந்த வேலையை பெறுவதற்கு அவருக்கு ஏதோ ஒரு வலுவான காரணம் இருக்கிறது என்பது எனக்கு புரிந்துவிட்டது. ஆனால் அந்த நோக்கம் என்னவென்று உங்களால் எப்படி ஊகிக்க முடிந்தது? அந்த வீட்டில் பெண்கள் இருந்திருந்தால் இது ஏதோ சாதாரண காதல் விவகாரமாக இருக்குமோ என்று நான் சந்தேகித்திருப்பேன். ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த மனிதரின் தொழில் மிகவும் சிறியது. அங்கே இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளையும் செலவுகளையும் செய்வதற்கு தகுதியான பொருள் எதுவும் இல்லை. அப்படியானால் அது வீட்டிற்கு வெளியே இருக்கும் ஏதோ ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அது என்னவாக இருக்கும்? அந்த உதவியாளருக்கு புகைப்படம் எடுப்பதில் இருந்த ஆர்வத்தையும் அவர் அடிக்கடி பாதாள அறைக்குள் மறைந்து போவதையும் பற்றி நான் யோசித்தேன். பாதாள அறை. அங்கேயே இந்த சிக்கலான முடிச்சு அவிழ்ந்தது. பிறகு அந்த மர்மமான உதவியாளரைப் பற்றி விசாரித்தபோது லண்டனின் மிகவும் துணிச்சலான மற்றும் நிதானமான குற்றவாளிகளில் ஒருவனை நான் எதிர்கொள்கிறேன் என்று தெரிந்தது. அவர் பாதாள அறையில் ஏதோ செய்து கொண்டிருந்தார். பல மாதங்களாக ஒரு நாளைக்கு பல மணிநேரம் செலவழித்து ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருந்தார். அது என்னவாக இருக்கும்? அவர் வேறொரு கட்டடத்திற்கு சுரங்கம் தோண்டுகிறார் என்பதைத் தவிர வேறு எதையும் என்னால் நினைக்க முடியவில்லை. நாங்கள் அந்த இடத்தை பார்வையிடச் சென்றபோது நான் இந்த முடிவுக்கு வந்திருந்தேன். நான் எனது கைத்தடியால் நடைபாதையைத் தட்டியது உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். பாதாள அறை முன்னால் இருக்கிறதா அல்லது பின்னால் இருக்கிறதா என்பதை நான் சோதித்து பார்த்தேன். அது முன்னால் இல்லை. பிறகு நான் அழைப்பு மணியை அழுத்தினேன். நான் எதிர்பார்த்தபடியே அந்த உதவியாளர் கதவைத் திறந்தார். எங்களுக்குள் சில மோதல்கள் நடந்திருந்தாலும் நாங்கள் ஒருவரை ஒருவர் நேரில் பார்த்ததில்லை. நான் அவர் முகத்தை கூட பார்க்கவில்லை. அவருடைய முழங்கால்களைத்தான் நான் பார்க்க விரும்பினேன். அவை எவ்வளவு தேய்ந்து சுருங்கி அழுக்காக இருந்தன என்பதை நீங்களே கவனித்திருக்க வேண்டும். அவை அவர் பல மணிநேரம் குனிந்து தோண்டியதைச் சொல்லின. எதற்காக தோண்டுகிறார்கள் என்பது மட்டும்தான் மீதமிருந்த கேள்வி. நான் அந்த தெருவின் மூலையைச் சுற்றிச் சென்று பார்த்தபோது சிட்டி அண்ட் சப்பர்பன் வங்கி நமது நண்பரின் கட்டடத்தை ஒட்டியே இருப்பதைக் கண்டேன். என் பிரச்சனை தீர்ந்துவிட்டது என்று உணர்ந்தேன். இசை நிகழ்ச்சி முடிந்து நீங்கள் வீட்டிற்குச் சென்றபோது நான் ஸ்காட்லாந்து யார்டுக்கும் வங்கியின் இயக்குநர்களுக்கும் தகவல் கொடுத்தேன்.
அதன் விளைவைத்தான் நீங்கள் பார்த்தீர்கள். அவர்கள் இன்றிரவுதான் முயற்சி செய்வார்கள் என்று உங்களால் எப்படிச் சொல்ல முடிந்தது? என்று நான் கேட்டேன். அவர்கள் தங்கள் சங்க அலுவலகத்தை மூடிய போதே அவர்களுக்கு இனி திரு ஜாபஸ் வில்சன் அங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிந்துவிட்டது. அதாவது அவர்கள் சுரங்கத்தை தோண்டி முடித்துவிட்டார்கள். ஆனால் அதை அவர்கள் சீக்கிரம் பயன்படுத்த வேண்டும், இல்லையெனில் அது கண்டுபிடிக்கப்படலாம் அல்லது தங்கக் கட்டிகள் மாற்றப்படலாம். மற்ற நாட்களை விட சனிக்கிழமை அவர்களுக்கு வசதியாக இருக்கும், ஏனென்றால் அவர்கள் தப்பிப்பதற்கு 2 நாட்கள் அவகாசம் கிடைக்கும். இந்த காரணங்களால்தான் அவர்கள் இன்றிரவு வருவார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். நீங்கள் எவ்வளவு அழகாக காரணங்களைக் கண்டறிந்தீர்கள் என்று நான் உண்மையான வியப்புடன் கூவினேன். இது ஒரு நீண்ட சங்கிலித் தொடர் போல இருக்கிறது, ஆனால் ஒவ்வொரு கண்ணியும் சரியாக பொருந்துகிறது. இது என்னை சலிப்பிலிருந்து காப்பாற்றியது என்று அவர் கொட்டாது விட்டபடி பதிலளித்தார். ஐயோ, அந்தச் சலிப்பு மீண்டும் என்னைச் சொல்வதை நான் உணர்கிறேன். அன்றாட வாழ்க்கையின் சாதாரணமான விஷயங்களிலிருந்து தப்பிக்கவே என் வாழ்க்கை ஒரு நீண்ட போராட்டமாக கழிகிறது. இதுபோன்ற சிறிய சிக்கல்கள் எனக்கு அதற்கு உதவுகின்றன. நீங்கள் மனித இனத்திற்கே ஒரு நன்மையாளர் என்றேன் நான். அவர் தன் தோள்களைக் குலுக்கினார். சரி, ஒருவேளை இது ஏதோ ஒரு சிறிய பயனை தரலாம் என்று அவர் குறிப்பிட்டார். குஸ்டாவ் பிளாபர்ட் டார் சாண்டிற்கு எழுதியது போல, மனிதன் என்பவன் ஒன்றுமில்லை, அவரது படைப்பே எல்லாம்.